காட்டாளடாவாள் அதை பத்தி வேலு மேல போட புது அடிக்குது நானும் சொல்ல போல போப்பாட்டுல நான் வர சித்து அவன் மேல எனக்கு பித்து எனக்கு 10 காடி சொத்து அவனை சுத்தமா வெத்து 2 பேரும் போட தெத்து அளவுக்கு திராட்சை கொத்து அவன அவனை 10 அதை சாப்பிட்டு அவன் கொடுக்காம ஒரு முத்து அவனை ஓங்கி விட்டு ஒரு குத்து அவனை பண்ண விவாத ரத்து உடனே ஓடி வர அவனோட ஒத்து இதுக்கு எதுக்குல சத்து உன்னால முடிஞ்சா நீ கத்து அது மட்டும் கிடையாதுங்க நான் வரவேற்று போக கொல்ல அது சுத்தி அடிச்சிருக்கிற முள்ள அது கால அடிக்கிறான் ஒரு நொல்ல அவன் எடுத்து அடிப்பான கல்ல வீந்து போச்சு முதுகுல வில்ல இன்னும் கேட்டா காட்டுறான் பல்ல இதுல பெரிய சல்ல அங்கிருந்து ஓடி அவங்களோட சொல்ல அது மட்டும் கிடையாது என் வீட கூட அவன் போடுற பணம் மாற அவன் மாறி ஒரு தேர அவன் குடிக்க ஒரு தார அங்கே பொண்ணு தார
அவன் போடுற பழைய சோறு அது ஊத்துறா புளிச்சு போன மோரு கொட்டி வச்ச காஞ்சி போன கீரை அதை சாப்பிட்டு பாக்குற கொள்ளையில் சுத்தி மறுத்து கோர நடுப்பெரிய பெரிய பாறை பூட்டின ஏற புட்டிசியா மாற முடியல என்னால மீற நான் என்ன சொல்ல போறேன் வேற எதையுமே சொல்ற மாதிரியே இல்ல அவங்க எப்ப அமைதியா இருக்காங்க அப்பதான் சொல்றது ஆமா போனது பாரு எனக்கு முன்பதாக வர வேண்டிய காலக்காரனாச்சே ஆமா ஏழாவது காலம் அடுக்கு போயில இதுக்கு வார்த்தை சொல்லி ஆமா இந்த விடாதவரை ஆண்டு வளர்த்து என் மூலவரை கொண்ட கோடியாவுரை ஆண்டு வளர்த்து கோமுகாசுரை கொண்ட ஆமா அந்த நாராயணன் நாராயணன் அறிவுட்டு போய் அந்த நாராயணன் எங்கிருந்தாலும் அவனை தேடி ஆமா அவனை சிறைப்பிடிக்க வேண்டும் பழிக்கு பழி ரத்தத்திற்கு ரத்தம் கொலைக்கு கொலை வஞ்சத்திற்கு வஞ்சம் விடக்கூடாது விடக்கூடாது நாராயணன் பேரை எவன் சொல்றானோ ஆமா அவனை விடக்கூடாது விடவே கூடாது புறப்படுங்க பார்க்கலாம் இருளை நீக்கும் கதிரொளி ஆகியும் பூசனில் உலோர் போற்றும் பொச்சிப்புடு கருத்தை எழுதும் வாசியேழுடைய தேர்மே மகாகிரி வளமாய் வந்தாய் தேசியாய் எனரட்சிப்பாய் செங்கதிரவணி பொற்றி விட்டு அதிபரையார் என்னைத்தான் நாரதன் 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 என்னை தெரிவிப்பார்கள். எனக்கு நாரதன் என்று ஏன் பெயர்? நாவியை ரதமாக பூட்டி சென உலகம் சப்த உலகம் மேக உலகம் சொல்லக்கூடிய இந்த மூன்று உலகத்தையும் கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்குள் பவனி வரக்கூடியவன். ஆங்காங்கே என்ன நடக்கின்றது, நடக்க இருக்கின்றது, நடக்க போகின்றது அப்படி இந்த கணக்க பிரியோ. அதனால் எனக்கு நாரதன் 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 என்று தெரிவிப்பாங்க. நான் எந்த உலகவாசி? நான் தான் சத்திய உலக வாசி, சத்திய உலக வாசி. எனது தந்தை அமரக்கூடிய நாலு தாமர மக்கள் இரண்டுமே ஜென்ம சௌக்கியானாம், பதவி சம்பதாம், பதவியே பூர்வீக புண்ணியானாம். அவரவர் செய்த கர்ம தர்மம் எனக்கு ஏற்றவாறு மண்டை ஓட்டிலே எழுதி ரோமத்தாலையை மறைத்து போய் வா மகனே என்று இந்த புண்ணிய உலகுக்கு அனுப்பக்கூடியவர் தான் எனது தந்தை அயலாகிய பிரம்மதேவன்.
எனது தாய் இருக்கின்றாரே வெள்ளை கரையுடுத்தி வெள்ளை படி ஊண்டு வெள்ளை கவனத்தில் விட்டிருப்பாள். வெள்ளை அரிய அரசரோடு சரியாக வைக்கும் எனது தாய் கலைவாணிக்கும் பிறந்தவன் தான் அடியவன் நாரதன் 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 என்றே தெரிவிப்பார்கள். ஆனால் என் அண்ணன் தக்கனிட்ட சாபம் என்ன? ஓர் நாளைக்கு நான் ஓர் கழகம் செய்யாவிடு என் வயிறு பெருத்து என் தலையால் 1000 சொக்கனாக போக கடவுது. அப்படி என்று என் அண்ணன் தக்கனிட்ட சாபம். சாபத்தை சிறமேற்கொண்டு அதிகால எழுந்தி லேமனிஸ்டில் முடித்து விட்டேன். இன்று எனது கழகம் எங்கே கிடைக்கும்? அப்படி என்று என் தாத்தாவாகிய வைகுந்தவாசன் நாராயண துதி செய்தால் கழகத்துக்கு ஏதுவாக இருக்கும். பார்க்கலாம். பல்லாண்டு பல்லாண்டு பாடுகளி எங்கள் பண்ணாமல் அழகை பாடுங்களி. பல்லாண்டு பல்லாண்டு பாடுகளி எங்கள் பண்ணாமல் அழகை பாடுங்களி. எல்லோரும் நாமும் கொள்ளுங்களே பார்க்கடலில் அவன் தவழ்கின்றவன் பக்தர்கள் இதயத்தில் இருக்கின்றவன். பார்க்கடலில் அவன் தவழ்கின்றவன் பக்தர்கள் இதயத்தில் இருக்கின்றவன். பல்லாண்டு பல்லாண்டு பாடுகளே எங்கள் பண்ணாமல் அழகை பாடுகளே. நாராயணகரி 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 கோவிந்தா. நாராயணகரி 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 கோவிந்தா. நாராயணகரி நாராயணகரி நாராயண ஹரி கோவிந்தா. ஓம் நமோ நாராயண கேசவாய நமः. ஹரி ஓம் நமோ. சபாஷ். எனது கழகம் கிடைத்து விட்டது. அதோ தெரிகின்றது சோழிதாபு. சோழிதாபு இவ்வழியாக சென்று கொண்டே இருந்தால் இன்று எமது கழகம் ஏதுவாக இருக்கும். எனது தாத்தா வைகுந்தவாசன் நாராயணன் அருளா. ஆனால் இவழியாக சென்று கொண்டே இருக்கிறார். கற்பூர தீபம் கலையிழந்த மாடத்திலே முகாரிராகும். அது முகாரிராகும். அது முகாரிராகும். அன்புண்டு வாழும் காலையர் கோடி அது ஒரு அலைராகும் எந்த வகையினை சாரும் அவள் இறக்கத்தை தேடும் என் மனம் பாடும்.
நீ கடமா பேசுற. நீ நீளமா பேசுற. நீ கடமா பேசுற. நீ அதிகமா பேசுற. நான் யாருன்னு தெரியாது. நீ யாரு? நான் நினைச்சாலும் என்ன செய்வது தெரியுமா? என்ன பண்ணுவ? நான் நினைச்சாலும் ஜெபிச்சிடுவேன். நீ சமைத்தா நான் சாப்பிட்டு விடுவேன். ஏய் மம்டி மொத்தவளே மம்டி உன் மண்டையில இருக்கிறது எடுத்து கண்டா அது புண்ணா. அது ஓத்தால திருநாமல கோவில சாயில பட்டோ. அட பொம்மா தண்டோ கோவில் சாப்பிட்டு பதிலுக்கு பதில் பேசுறேன். நீ பதில் நீ பேசுற. யாருன்னு தெரியல. நீ கீசிடா. நீ கீசிடா. நீ கொன்றுவியா. தம்பி ஓ என்னை பார்த்தா யாருன்னு ஓ தெரியல. ஆர் நீ? தம்பி ஆரணி வேலூருக்கு பக்கத்துல இருக்கிறாரு. யார் நீ? நான் யாருன்னு கேட்டேன். தம்பி நமோ நாராயண. இப்படி திரும்ப ஓ இப்படி பார்த்தா தெரியல. சபாஷ், இப்படி திரும்ப சபாஷ். இப்ப தெரிஞ்சுக்க நீ யாருன்னு. ஏய், இப்ப ராஜா உனக்கு சொல்லி முடிய தெரியும். ஆமாடா இப்பதான் சுழிமொழியே தெரிஞ்சுக்குது. ஓடியா. என்ன? ஓ நாராயண. இப்ப தெரிஞ்சுக்க நீ யாருன்னு. நீ யாரு தெரிஞ்சுங்க. ஏய், கையிலே கட்டை, சபாஷ். கழுத்திலே ருத்ராட்ச பட்டை, உண்மை உண்மை. நெத்தியிலே திருநாம பட்டை, நித்தில திருநாம பட்டை. ஏய் தம்பி ஓ இது சாதாரண விஷயம். என்னங்க? ஐயா இருக்காரு. ஆமா. சக்கரவர்த்தி ஆ. அவரை கேட்டுப்பார். ஆ. ஒரு மனிதன் ஆ. நெத்தியில ஆ. திருநாம பட்டை ஏன் போடுறான்? ஏன்? நிலையில்லாத காயம். நிலையில்லாத காயம். அந்த காயம் இருக்கின்றது. ஆமாங்க. நிலையில்லாத காயம். நிலையில்லாத காயம். இன்று இருப்பான், ஆ. நாளை இல்லை, நாளை இல்லை. நாளை இருப்பான், மற்றுண்டு இல்லை. ஆமா. நடந்துட்டே போறான். ஆமாங்க. எப்ப சாவறான்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஏண்டா இந்த 2026 கம்ப்யூட்டர் உலகம் கண்ணை பேசிட்டே போறான். என்னடா அங்க பேசிட்டு போனாலும் தான் சேர்த்துட்டான். எப்படி எந்த நேரத்துல என்ன வியாதி வருது தெரியாது. தெரியாது. அதுக்கு தான் மனிதன் ஆ. நிலையில்லாத காயம். நிலையில்லாத காயம். ஒரு மனிதன் ஆ. எத்தனையோ சபை இருக்குது. ஆமா. ஆற்ற சபை 101 ஆ. 1001 ஒன்றாம் போவர். ஆற்றை பற்றி 1001 ஆ, பூர்த்தமலர் ஆ. தந்தாயிரம் உண்டென்றாரு என்று தெரிவித்தார் அவை பிராட்டியார். ஆ. அப்படிப்பட்ட சபை என்பது 4. ஆமா. அந்த 4 சபையிலே ஆ. தலை சிறந்த சபை ஒரு சபை. எந்த சபை? ஞான சபை. ஞான சபை. சாதாரண சபை இல்ல, ஆ. சத்திய ஞான சபை. சக்திய ஞான சபை. இதற்கு தலைவர் யார் தெரியுமா? யாரு? மனிதனும் தெய்வமாகலாம். மனிதனும் தெய்வமாகலாம். அவர் தான் சொன்னாரு. என்னன்னு? வடலூர் ராமலிங்க சுவாமி அடிகளார் ஆ, என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? நிலையில்லாத காயம். நிலையில்லாத காயம். நீர் எதற்கு? நீர் எதற்கு? நீரே அருமை. திருநீரே அருள் மருந்து. டேய் இந்த பாழு உடம்ப வச்சுக்கின்னு ஏன்டா சும்மா நாச்சு இந்த பாழு நித்திய வச்சிருக்கிறீங்க? காலையில எழுந்துட்டு ஒரு வருஷம் குளிக்கணுன்ற அவசியம் கிடையாது. குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உள்ளம் அது தெளிவானா? ஆமா. டேய் உள்ளமா உள்ளம தெளிவானா? ஒரு கோவில். ஆமா. இந்த கோவில் தெளிவானா ஆ. எதுவுமே தீட்டு தரங்க என்பது கிடையாது. தீட்டு தரங்க என்பதே கிடையாது. அதனால முகத்தை கழுவிட்டு முகத்தை கழுவிட்டு டேய் திருநீர் வானா சாம்பலையாவது கை நிறைய எடுத்து சாம்பல கையில எடுத்து இந்த 3 விரல்ல குழைச்சி நெத்தியில இட்டு விட்டா ஒரு மனிதனுக்கு உடம்புல எத்தனை நரம்பு? 4448 நரம்பு. கட்டையாலே அடிப்பேன். நீ கட்டியால் அடிச்சாலே கொட்டியால் அடிப்பான். ஏய், நான் என் சிற்றா கட்டாயம் அடிப்பேன்னா நான் புளிய கொட்டால் அடிப்பேன். பதில் வச்சுனே இருக்கிறான். அதுக்கு பதில் வச்சுனே இருக்கிறான். ஏய் தம்பி, என்ன? ஒரு மனிதனுக்கு 4448 நரம்பு சொன்னேன். ஆமா. சத்தியமா கிடையாது. வேற என்ன? சுத்தமான பொய். எப்படி? இந்த மனிதனுடைய ஆத்ம சரீரத்துல இந்த உடம்புல ஓடுகின்ற நரம்பு இருக்கின்றது. ஆமா. 1,20,000 சிலம்பி நரம்புகள் ஓடும். 1,20,000 சிலம்பி நரம்புகள். இந்த 1,20,000 சிலம்பி நரம்புகள்ல ஒரே ஒரு நரம்பு பழுது அடைந்து விட்டா ஆமாங்க நம்ம பாட முடியுமா? முடியாது. இல்ல பேச முடியுமா? முடியாது. சுதி இல்லாதவன் பாட்ட மதி இல்லாதவன் கேட்ட மாதிரி ஆயிப்போம். ஆமா. இத பார்த்தாயா? சுதி மதி கீதி கேடி மூணு வச்சிருந்தா நம்ம நம்ம ஆடுவோம். ஒரு சினிமா பாட்டு. ஆமா. ஒரு பாட்டு பாடணும்னா 1000 கருவிகளை இசைத்து ஒருவன் ஒரு பாட்டை பாடுகின்றான். ஆமா. அதற்கு உருவை கொடுக்கின்றான். ஆமா. ஆனால் நம் இந்த 3 பொருளை வைத்துதான் 3 பொருளை வைத்துதான் அதற்கு மெருகு கூட்ட வேண்டும். அப்படி மெருகு கூட்டினாதான் இங்க உட்கார்ந்துக்கிறவங்க கேட்பாங்க. கேட்பாங்க. இல்லன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. என்னடா கூட்டானா சென்னமா தேவ போகிற கம்பெனி காட்டினா கம்பெனி கட்டின தம்பி கிழிச்சாரு அப்படின்னு தம்பி தம்பி தம்பி. ஆமா. கோவல கிருஷ்ணன் இந்த ஆண்டு மிக சிறப்பான முறையில் கம்பெனி கட்டி தென்னாடெங்கும் வடநாடெங்கும் மாபெரும் ஆசான்களை விட்டு அட்டாண்டு செயல்படுறாரு. இந்த ஆண்டு சிறப்பான முறையில் நடக்குன்னு சொல்றேன். நான் கையமைக்க இல்ல இந்த ஆண்டு தான் நடக்குமா அட்டாண்டு நடக்காதான் கேட்கிறேன். இதே நடிகர்கள் இதை விட தலை சிறந்த நடிகர்கள் உங்கள் முன் இப்பொழுது
கோடையில் இம்மிருந்தங்க சக்கரவர்த்தி ஆமா. வானொலி புகழ் அப்படி இந்த தென்னாடையும் வடநாடையும் பேர் பெற்று வரக்கூடிய ஐயா அவர்கள் கூலிச்சம்பட்டு ஐயா ரமேஷ் ஐயா அவர்கள் இந்த கம்பெனிக்கு வர காத்திரிகள் இருக்கிறாரு. மிக சிறப்பான முறையில் கம்பெனி இன்னும் வெற்றி பெற்று அவர் வர காலம் என்னங்கிறாரு என்ன ஒன்று தண்டமானத்தை எங்க காடு பாயிற மாதிரி தெரியுது. ஏன்னா வாரி வைங்க. ஹலோ ஹலோ கையை வச்சாதான் வேலை செய்யணும். அது யாரா கை வைக்கணுமோ அவங்க கை வைக்கணும். ஒரு மனிதன் நான் சொன்னேன் உள்ளம் அது தெளிவானால் இதுக்கு மருந்தே கிடையாது. இந்த உள்ளம் கெட்டு விட்டா எல்லாமே கெட்டுதான் போகும். அதனால வேண்டி உள்ளம் கெட்டுச்சு இருந்தாலும் பாலை பார்க்கலாம் வாணி பாக்கட்டா பானையை பார்க்க நம்மட்டு குழந்தை கண்மலை பாலை பார்க்கலாம் பானையை பார்க்கலாம் அப்படின்னு மனதை தெளிவுபடுத்தி ஒருமைப்படுத்தி கல்விக்கு இந்த ஓராண்டு நம்மளால் முடிவு அப்படி என்று இது ஓராண்டா உழைக்கணும் அதாங்க அப்பா எதையும் சித்த உயிர் இருந்தா இப்போ அப்படி இந்த தம்பி அப்படி நிலையில்லாத காய் ஆமாங்க. சொன்னார் ராமலிங்க சுவாமி ஆ. நிலையில்லாத நிலையில்லாத காய். நீர் எதற்கு? திருநீர் அவள் மருந்து. அதனால ஒரு மனுஷன் டேய் சத்தியனே டேய் இந்த கருசீர் முளை சேர்த்து என்ன பண்ணுடா இல்ல இப்பயே பாக்குறோம். இதோட 3வது நைட் நாடகம் நடந்தாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அடிக்கிறோம். ஒரு மணி நேரத்துல படுத்தோடு பூரா இவன் தூத்த அவன் பாப்பா அவன் தூத்த இவன் பாப்பா அப்புறம் டேய் அப்படிப்பட்ட வாதமே தம்பி நெச்சில் திருநாமையும் ஆமாங்க. நெத்தியில திருநாம பட்டை மேலே இல்லா சட்டை கிடையாது. அணிந்திருப்பது காவி பட்டை உண்மை. ஆக மொத்தம் ஒரு கல்யாணமான பொட்டை. என்ன பொட்டியாருல இந்த புறம்போக்கு என்ன கோபுரத்துல தூக்கினா தூக்குற மாதிரி தூக்கி கோபுரத்து மேல தூக்கினா குப்பை தொட்டி எடுத்து வந்து போட்டான். ஏய் ஓ நான் யாருன்னு தெரியாம பேசுறதுடா. நீ யாரு? ஏய் தம்பி என்ன? நான் என்னுடைய விவரத்தை சொல்ல ஆ, சொல்லு. நல்லா ஆ. கேட்டுக்க. தம்பி நான் தான் நாரதன். என்னத்த மெர்சிலோட்டு நாடு உழப்ப கால கவின போ. ஏதே மெர்சிலோட்டு நாடு நான் என்னவோ முயற்சின்னு வந்தா அப்ப நாரதன். அப்புறம் இப்ப இது சொன்னா அப்படி தெரியல. தெரியல. ஏய் தம்பி ஓ. நான் தான் திருலோக சச்சாரி. தஞ்சாவூர் ஆசிரியர் நீ கும்பகோணத்தை ஆச்சேர்றா. வா. என்னடா அடுத்த மாசம் என் பொண்ணு கல்யாணம் வச்சுக்கிறா. வச்சிரு. நான் சொல்ற மட்டும் ஒரு 3 பொருள் செஞ்சு கொடு. என்னடா மாமியார் கேட்க போற கேளுடா. நீ செய்யற பொருள் ஆ, 100 வருஷம் உழைக்கணும். உன் பொண்ணுக்கு ஆ நீ சமைச்சு விடு. என்ன குறைய சொல்லக்கூடாது. ஏய் உட்கார்றா ஏன்டா உட்கார்றா 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 தண்ணியா அப்படி போ பின்னாடி போ. ஆ, என் சம்மந்தி விடுவாங்க குறைய சொல்லக்கூடாது. என்னடா என்ன பொருள்னா வாழை மரத்துல 2 பீரோ. தம்பி என்னங்க நல்லா யோசனை பண்ணி சொல்லு. என்ன பொருள்னா என்ன மரத்துல வாழை மரத்துல 2 பீரோ. எத்தனை வருஷம் உழைக்கணும்? 100 வருஷம் உழைக்கணும். தப்பு இல்ல. முருங்கை மரத்துல 2 கட்லு. முருங்கை மரம் அது எத்தனை வருஷம் உழைக்கணும்? 100 வருஷம் உழைக்கணும். தப்பு இல்ல. இன்னொரு பொருள் சொல்லட்டுமா? பப்பாளி மரத்துல 2 சோபா செட்டு. இது எத்தனை வருஷம் உழைக்கணும்? 100 வருஷம் உழைக்கணும். இதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தா நான் என் பொண்ணுக்கு எடுத்து வைப்பேன். தம்பி நீ செய்கின்ற பொருள் ஆ. நீ சொன்ன பொருள் ஆமா. இந்த சோபா செட்டு ஆ. டைனிங் டேபிள் ஆ. கட்டில் ஆ. பீரோ ஆ. எல்லாம் நான் செய்து தரேன். நீ செய்து தர. நீ சொன்னி இந்த 3 மரம் ஆமா. வாழை மரம் ஆ. முருங்கை மரம் ஆ. பப்பளி மரம் ஆ. இந்த 3 மரத்தையும் நல்லா வெட்டி நல்லா காய வச்சு மரப்பட்டறைக்கு எடுத்துட்டு போய் ஆ. அந்த பதவியாகவும் சட்டமாகவும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தேன். ஏன்னா ஆ. உனக்கு தகுந்த பீரோ கட்டுற சோபா நான் செஞ்சு தரேன். நான் வெட்டி கொடுக்குறதுக்கு எவன் மயிறு போங்க இருக்கிறா. தட்டில போட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். தொட்டில் இட்டு கட்டினாலும் குடிக்க மாட்டேங்கிறான். அதுக்குல தம்பி நீ செஞ்சு கொடுத்தா நான் செய்யறேன். இப்படி சொன்னா தெரியவில்லை. யாரு? சொல்லி நான் தான் வண்ணாத்தி மாவன் கம்யூனிட்டி எங்க போயிருக்கலாம். ஏண்டா எங்க போல? என்னடா என் பாட்டி புள்ள பெத்துக்கிறா. பாட்டி புள்ள பெத்துக்கிறா. ஆ. என் பொண்டாட்டி முந்தா நேரத்தை வயசுக்கு வந்தா. பாட்டி புள்ள பெத்துக்கிறா. பொண்டாட்டி முந்தா நேரத்தை வயசுக்கு வந்தா. நல்லா ஈனங்கட்ட குடும்பம் போல இருக்குற. இந்த துணியெல்லாம் வந்து கம்யூனிட்டி வைக்கிறவா. ஓ
உன் பாட்டி புள்ள பெத்துக்கிறா. உன் பொண்டாட்டி முந்தானத்தான் வயசுக்கு வந்தா. இந்த புதர துணியெல்லாம் யார் துவைக்கிறவா? நான் அண்ணாச்சி மாமா. ஓ ஊர்ல வந்து ஊடு கூட போய் துணி எடுத்து வந்து செலவத்தூள் செய்யறான ஏகாலி அந்த அண்ணாச்சி வந்தானா? ஓ சித்திரமும் கைப்பழக்கம். ஆமா. செந்தமிழும் நாப்பழக்கம். வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம். ஆமாங்க. நித்தம் நடையும் நடைப்பழக்கம். தாயில் குடையும் தன் பிறவி குணம் தான். உன் குணத்தை என்னால மாத்த முடியாது. ஏன்னா நாய் வாழை அளவெடுத்து பெருக்க தீட்டி. நாய் வாழை அளவெடுத்து பெருக்க தீட்டி. நாய் இருக்குது. ஆமா. நாய் வாழை அளவெடுத்து பெருக்க தீட்டி. அது நற்றமே எழுதி எழுத்தான் இதாமும். பேய் வாழை அளவெடுத்து பெருக்க தீட்டி அதன் பெருவிளக்கு ஏற்றி வைத்தார் தீபமாம். ஆகாது. ஆமா ஆகாதுங்க. இன்னெல்லாம் நாயை குளிப்பாட்டி அத்தர் புழுந்து ஜவாதி தோக்கூடிய வாசனை மேல பூச்சி பட்டாடெல்லாம் உடுத்தி அதை இப்ப நடு வீட்டுல வச்சாலும் அது திரும்ப வாழை கோயிச்சுன்னு தெருவுக்கு தான் வரும். அதுதான் சொன்னா குக்கரை பிடித்த நாயை கூண்டினில் அடைத்து வைத்து அதுக்கு மிக்கதோறும் மஞ்சள் பூசி அது மிகுமனம் செய்தாலும் தான் அது குக்கலே குக்கர் அல்ல. ஆமா. குழந்தனில் பெரிதாமா நாயே நாய்தான். அதனால இந்த நாயை உன்னை திருத்த என்னால சரி கிளம்ப போகுது. தம்பி நீ என்ன கேட்டா வண்ணாத்தி. ஆமா இல்ல வண்ணம் என்றா ஆத்தி. வண்ணம் என்றா வெள்ளை. ஆத்தி என்றால் மலர். வெள்ளை தாமரை மீ விட்டு. ஆமா. நான் கலைவாணி மகன். யாரு? கலவாணி மோகன். கலவாணி மோகன். திருச்சி போய் மோகன். யார்தா நீ? சரஸ்வதி மகன் தான். சாட்சி போயிடா. சாட்சி போயிட நீ. மக்கள் போய் வாடாங்க. அக்கா சாட்சி போங்க. என்னவோ நேத்து போடணும் பேசுறாயா? அக்கா சாட்சி போங்க. நான் ஒரு பெரிய மனுஷன். அப்படி பெரிய மனுஷன் நான் சொல்லி தெரிஞ்சுக்கணுமா? எங்க அக்கா சாட்சி போவா. எங்க அக்கா ஏடா பையா சின்ன வயசுல ஒரு 500 ரூபாய் சில்லற மாதிரி சொன்னேன். அப்ப எடுத்து வெளிநாட்டுக்கு கொண்டு வந்தானே. வெளிநாட்டுல போய் வேலை செய்யறிய மாமக்காரங்க கஷ்டப்படுறேன். ஒரு 5-10 தண்ணியை தொலைப்பு குடிக்க மாட்டேன். எப்பா நீ கேட்ட மாதிரி நான் 500 ரூபாய் நான் உனக்கு அனுப்புறேன். தப்பு என்பது கிடையாது. நீ என்னவோ சாப்பிடுவ. நீ தண்ணியை தழுப்ப. இந்த தண்ணி தான் என்ன இந்த தடுப்புனா தான் என்ன தெரியாது உனக்கு? இது தெரிஞ்சா நான் ஏன்டா உங்ககிட்ட மாட்டின்னு முடிக்கிறேன். தண்ணினா சாராயா. தடுப்புனா தடுப்புலாம் தொட்டுக்க. ஒரு மனுஷன் அங்கேயா போய் தொட்டுக்கிறான். தொட்டுக்க. டேய் ஓ தம்பி நான் யாருன்ற தெரியும். நீ யாரு? இப்படி சொல்லி ஒன்று தெரியல தம்பி. கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்குள் சப்த உலகம் மேக உலகம் சொல்லக்கூடிய இந்த 3 உலகத்தையும் பவுனி வரக்கூடிய ஏண்டாமா சொல்லுவேன். எனக்கு தெரியாதது இந்த பாராகிய பிரபஞ்சத்தில் எதுவுமே கிடையாது. அப்படின்னு யார் சொன்னது? சாமி. ஓ ஓ என் சாமியோ. ஆமா ஓ என் சாமி. பாடையை திருப்புறாங்க. இப்பதான் பாடையை திருப்புறாங்க. சாமி நான் ஏதோ சின்ன பையன். உன் சாமி தான்டா. நான் ஏதோ சின்ன பையன். ஆமா நான் தெரியாத பேசுறேன். ஆமா நீ தான் சாமி என்ன பண்ண? என் மோமா அடிக்க மாட்டேன். இந்த வருஷம் 2.5 லட்சம் வாங்கிக்கணும். அடுத்த வருஷம் 5 லட்சம் வாங்கிக்கணும். வேற கம்பெனிக்கு போறியா? உன்னை பள்ளம் தோண்டியா போதைக்கணும். ஐயோ அப்படி இல்லைங்க. நீ தான் மன்னிக்கிறேன் இருக்கா போயிட்டு சாமி. கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசம்? அதுக்குதான் தெரிஞ்சு அதுக்கிட்டே இருந்த கற்பூரத்தை காட்டுறீங்க. ஏன்னா கல்லாத ஒருவனை கட்டம் என்றும் காடாத மரவனை நாடாழ்வான் என்றும் பொல்லாத ஒருவனை போக்கிரி என்றும் போர்முகமே அறியாதவனை பெரிய புலி என்று பேசுவாங்க. ஆமா அந்த மாதிரி நல்லது கெட்டது தெரியாத உலகமா போச்சு. ஒண்ணு சொல்லி என்ன பேசலாம்? பெரியவங்க யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு என்ன தெரிய போகுது? என் பெருமை உனக்கு எங்க தெரிய போகுது? சாமி உனக்கு தெரியாது அப்படின்னு யார் சொல்றது? சாமி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். தீரான வியாதி வரவே கூடாது. ஆமா நாட்டையும் இருக்கும் குடும்பத்தையும் இருக்கும். ஆமா சாமி எனக்கு என்ன சந்தேகம்னா வாய் இல்லாம தலை இல்லாம கழிக்கிறான். அதை 2 கண்ணு இல்லாம பாக்குறான். அதை பாக்குறது 2 கால் இல்லாம ஓடிறான். அவன் 2 கையில் இல்லாம தூக்கிட்டு போயிடறான். இவனு எல்லாம் யாரு? ஒரு கேள்வி யாரை என்ன கவலை மாட்டேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உள்ள போ. இப்ப நீ
கேட்டது கேள்வி. கம்பராமாயணத்திலயா ஆ. இல்ல மகாபாரத்திலயா ஆ. இல்ல இதிகாசத்திலயா ஆ. இல்ல நன்னூல்லையா ஆ. இல்ல நைடத்திலயா ஆ. இல்ல பைபிள்லயா ஆ. இல்ல வேதாந்தத்திலயா ஆ. எதுலதான் இந்த கேள்வி கேள்வி குர்ஆன்ல வருது, கிரான்ல வருது. உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏண்டா உலகத்திலே இல்லாத கேள்வி கேட்குதா? என்ன கையில் கண்ணா, ஏசாமி, மூன்று உலகத்தையும் கண்ண நேரத்துல கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்கு வரக்கூடிய உங்களுக்கு தெரியாது. எதுவுமே இல்லை. அப்படி யார் சொன்னது? நான் தான்டா. அப்ப இதுக்கு பதில் சொல்லு. சரி தம்பி இன்னொரு கேள்வி கேள்வி. எனக்கு என்ன சந்தேகம்னா சாமி, வாய் இல்லாதவன் தலை இல்லாதவன கடிக்கிறான், அத ரெண்டு கண்ணு இல்லாதவன் பாக்குறான், அத பாக்குறது ரெண்டு கால் இல்லாதவன் ஓடிறான், அவன் ரெண்டு கை இல்லாதவன் தூக்கிட்டு போயிடுறான். இவனு எல்லாம் யாரு? நீ கேட்டதானே கேள்வி. கேள்வி. தம்பி ஓ நீ கேட்டிய ஆமா. மாபுராணத்தை படிச்சிருக்கீங்க. ஆ. ஆனா நீ கேட்ட இந்த கேள்விக்கு ஆ. நான் எனக்கு பதில் தெரியலன்னு இங்க சொல்லிட்டேன். ஆமா, தப்பா அடிப்பாங்க. யாரும் உட்கார்ந்துட்டாங்க. பூரா வேலி காத்தன் செடிதான். இருப்பாங்க அல்லாதவங்க கல்லாமல இருப்பாங்க. ஆ. அப்படின்னு காலையில வெளியில தலையை காட்ட முடியாது. தலையை காட்ட முடியாது. ஆ. என்ன? நீ கேட்ட இந்த கேள்விக்கு ஆ. எனக்கு ஆ. பதில் ஆ. தெரியலடா. இந்த கேள்விக்கு பதில் தெரியாத வந்துட்டாரு. நான் தெரியாம போடுறது சாமியார் சாமியார் நிவாசம் பண்ண ஊர்ல ஒரு மாமியார் கலைக்கு போறீங்க நீங்க. அவன் நித்யானந்த சாமியார் பிரம்மனந்த சாமியார் அந்த சாமியாராடா நான். ஏன்டா இந்த கேள்விக்கு பதில் தெரியல. உனக்கு தெரியுமா? அப்ப தெரியாது நான் மட்டுமா? இது வேற சொல்லி சொல்லி தெரிஞ்சுக்கணும் போல தெரியுது. இந்த கேள்விக்கு பதில் நான் சொல்றேன். சொல்றேன் பாப்போம். வாய் இல்லாதவன் தலை இல்லாதவனை கடிக்கிறான். அவன் யாரு? வாய் இல்லாதவன் தேளு, தலை இல்லாதவன் நண்டு. அடா, அடா, அடா. ஆமா. அத ரெண்டு கண்ணு இல்லாதவன் பாக்குறான். அவன் யாரு? அவன் நத்தை. நத்தைக்கு கண்ணு கண்ணு கிடையாது. சரி சரி. அத ரெண்டு கால் இல்லாதவன் பாக்குறான். பாக்குறது ஓடியாரான். அவன் யாரு? கால் இல்லாம கால் இல்லாம ஓடியாரான். தெரியலடா. அவன் பாம்பு. ஓ பாம்புக்கு கால் கால் கிடையாது. கால் இல்லாம ஓடியா ஓடியாரான். தப்பில்ல. அவன் ரெண்டு கையில் அவன் தூக்கிட்டு போயிடுறான். அவன் யாரா? அவன் கருடா. ஓ மேலே வட்டமிடக்கூடிய கிரடனுக்கும் கீழே இருக்கிற பாம்பு கீழே பார்த்தா இருக்கிற பாம்புக்கும் ஆமாது. அங்க இருந்து நேரம் ஒரு கொத்து தூக்கிட்டு போயிடுவான். தம்பி ஓ என்னவோ நினைச்சேன். ஆ. ஏன்னா வணங்கின முள்ளுதான் ஒரு மனிதன் தைக்கும் என்று தெரியும். ஆமா. நீ இம்மா பெரிய சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஆ. இம்மா கருத்தா பேசுறியாடா. ஆ. பொழுது விடுத்து செத்துருவியா என்னடா? செத்துருவான். பாருங்க ஏற்றிட்டு போயிடான். சரி சரி கண்ணா போறேன் தம்பி. ஓ உன்னோடு பேசிக் கொண்டிருக்கேன். ஆமா. காலங்கள் இல்லை. ஆ. ஆனா நான் போய் அங்க பேசிக் எங்க கொண்டிருக்கேன். கொண்டு இருக்க? போலாமா? கேஜாவா போய் ஏத்த நிரோத் நிரோத். என்ன கண்டு இது என்ன சொல்லுங்க? ஏங்க, நிறுத்துங்க. சாப்பாடு போட வீட்டு பேர் பைனல் ஒரு நாள் நல்லா தின்ன நல்ல அம்மா கறிங்க. ஆமா. சிக்கன் காலை மணி போடுற மாதிரி போடுறான். இப்போ வந்து சிக்கன் கொண்டானா அவன் பைனல் வீட்டுல போய் சிக்கனுக்கு போவாங்க. நான் சிக்கன் போட்டானா சொல்லுங்க. யாருன்னா சொல்ல பாப்பா சிக்கன் போட்டானா சிக்கன் போட்டானா சிக்கன் கொண்டாடு. நாராயணன்.
அகிலமெல்லாம் உனக்கடங்காது தம்பி சொல்லாது அகிலமெல்லாம் உனக்கடங்காது தம்பி சொல்லாது ஆணவம் என்னை வாட்டி வதைக்கின்றான் அவன் மனமுண்டே என் வாடு துயர்ந்தும் தானா எனையாலும் தெய்வமே பிறந்ததும் வீணா என் வாடு துயர்ந்தும் Hey!
நாராயண நாளிலை நாராயணன் நான் இல்லை, நான் நாரதன் தான் சொல்றேன். இவன் கேட்காம இவன் பலம், உடல் பலம், வலிமை பலம் அனைத்தும் இருக்கின்றது என்று என்னை அவன் பலம் கொண்டு ஓங்கி இருக்கின்றான். நான் யார் என்று தெரியாமல் என்னை உன் பலம் கொண்டு சாட்சியாக இருக்கின்றான். உன்னுடைய ஆணவம், உன் பலம், உன் சர்வ சக்தி எல்லாம் குறைந்து நீ என்ன செய்ய வேண்டும்? ஒரு பெண்ணாக